ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு தான் உங்களை இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மதுரையில் தான். ஸோ நம்ம மதுரையில் சொல்ல முடியாத நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதை ஒன்றா காட்டுறது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒன்றா ஷேர் பண்ண போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் உருவான விதமும் கருப்பசாமி இங்கே என்னெல்லாம் அதிசயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு கட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ இது எல்லாத்தையுமே தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவல் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தர சப்போர்ட்டுக்கு ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. உங்களோட லைக் கமெண்ட் தான் என்னோட அடுத்த லெவல் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பற்றின விளாக் போடணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள முக்கியமானதாக இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் இன்றைக்கும் நான் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடிய அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணர் படுகை அப்படின்னு சொல்லக்கூடிய கீழக்கோயில்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ரொம்பவே அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிராமங்களும் இதில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையாக இருக்குது. ஸோ இந்த கோயிலை இவங்க எப்படியெல்லாம் கும்பிடுறாங்க, எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறாங்க, என்ன நம்பிக்கை இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஐயனார் கோயில் உருவான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மதுரை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம்னு சொல்லலாம். சமணர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ் இந்த மலைக்கு மட்டும்தான் இருக்குது. மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே சமணர் மலை அப்படின்ற பேர் எந்த மலைக்கும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மலைக்கு மட்டும் இருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு தகவல். இந்த கோயில் மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா கரெக்டாக நாகமலை புதுக்கோட்டை வந்ததுமே அதுலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு தனியாக பிரியும். கீழக்கோயில்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊராட்சிக்கு உட்பட்டது தான் இந்த கோயில். ஸோ கீழக்கோயில்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் ரொம்பவே வேகமாக தடபுடலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கோயிலில் இன்னும் ஒரு 1 வீக்கில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஒவ்வொரு இடத்தையாக நம்ம பார்த்துக்கிட்டே பேசணும் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்காமல் ரொம்பவே அழகாக இருக்கும். மதுரை மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் கடவுள் வழிபாடு. அந்த வகையில் நம்மளோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கருப்பசாமி ஐயனார் இவங்க எல்லாரும் தான். அப்படி இந்த ஐயனார் சிலை கருப்பசாமி எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் காலத்துலேருந்து, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்தே நம்ம கூட இருந்திருக்காங்க. அப்போவே நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்தான். ஐயனார் கோயில் உருவானது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மக்கள் எல்லாருமே வழிபாடு செய்கிற நேரத்தில் சில ஆங்கிலேயர்கள் நம்ம மீனாட்சி அம்மனை மதிக்காமல் கோயில் பிரகாரங்களை குதிரையில் மேலே உட்காந்து சுற்றி ஒரு மாதிரியான ஏளனங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. கோயிலை ஏளனம் செஞ்சதை பார்த்து கோவப்பட்ட நம்ம கருப்பசாமி அவர் குதிரையோட கால்களை கோயிலுக்கு முன்னாடி இடறி மண்டியிட்டு விழுற மாதிரி செஞ்சார். இடறி விழுகிறது சகஜம் அப்படின்ற மாதிரி எடுத்த அந்த ஆங்கிலேயர் அன்னைக்கு இதை பெருசாக எடுத்துக்கல. சில என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது கிபி 1311 முஸ்லீம் மாலிகாபூர் படையெடுப்பில் நமது மண்ணை காக்கிறதுக்காக, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இடத்த காப்பாற்றுறதுக்காக வீர மரணம் அடைஞ்ச பொட்டுக்கழுவத்தேவர் அப்படின்ற அந்த ஒரு வகையறாக்குரிய அந்த ஒரு ஸ்டாச்சு தான் இது. உள்ள மரணம் அடைந்த அந்த ஒரு வீரர் உள்ள அவங்களோட சிலையை இங்கே ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. இங்கே மதுரையில் முக்கியமாக பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மெமரிஸில் சேர்த்துட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுவும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன
எழுதியிருக்காங்க, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வகையறா, ஒவ்வொரு கோயில்லையுமே ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு வகையறான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரியான பிரிவுகள் வந்து மதுரையில் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்க ஒரு சின்ன சின்ன பிரிவுகளில் மாதிரியான ஒரு பிரிவுகளை சேர்ந்த ஒரு வகையறா, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குலதெய்வம், ஒரு சாமி அப்படின்னு சொல்லலாம். இதே சம்பவம் அதே இடத்துல 2வது நாளாக நடந்தப்போ கொஞ்சம் சுதாரித்த அந்த ஆங்கிலேயர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி குறி கேட்குறவங்களை கேட்டதுக்கு கருப்பசாமியோட கோபத்தினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கருப்பசாமியோட கோபத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கருப்பசாமியை மலைக்கு மேலே இருந்து மலைக்கு கீழே கொண்டு வந்து வச்சு வழிபாடு நடத்தும் போது அவருடைய கோபம் வந்து தனியும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாகவே தான் இருந்திருக்கு. ஆனாலும் மக்களோட நம்பிக்கை இருக்குன்றதுக்காக இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு செஞ்சாரு. அப்படி மலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி, அதாவது ஐயனாருடைய பிடிமண் எடுத்துட்டு வந்து உருவாக்குன கோயில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படி உருவான இந்த ஐயனார் கோயில் தம்பதி சமேதர காட்சி தரது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இருக்கக்கூடிய பிற காவல் தெய்வங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருளப்பசாமி, கருப்பாயி அம்மாள், கருப்பசாமி, சோனை, வீரபத்ரன், கழுவநாதன், காசிமாயன், இப்படி இந்த மாதிரியான காவல் தெய்வங்களும் இங்கே நிறைய இருக்குது. இருக்கக்கூடிய விருமன், காசிமாயன் தெய்வங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதையும் சுவாரஸ்யமானது தான். முன்னாடி இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கீழக்குயில்குடி அப்புறம் வடிவேல்கரை இந்த மக்களுக்கு பஞ்சம் பயங்கரமாக தலைவிரித்து ஆடுனதுனால இங்கேருந்து பிழைக்கிறதுக்காக வழி தேடி பாதி பேர் பிரிஞ்சு போனாங்க. அப்படி பிரிஞ்ச ஒரு சில பிரிவினர் வந்து கருமாத்தூரில் இருக்கக்கூடிய 3 சாமியை தெய்வமாக வச்சு இந்த கோயிலில் இடம்பெயர்ந்து அங்கே அந்த ஊரை சுற்றி இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கழுவநாதரும் காசிமாயனும் வந்து அங்கே இருந்து வழிபட்டு அவங்களே பூசாரியாகவும் மாறிட்டாங்க. இவங்களை வழிபட்ட பிறகு அந்த கோயில் வந்து செழிப்படைந்து அந்த கிராமம் பயங்கர செல்வ செழிப்போடு மாறுச்சு. பஞ்சத்துக்காக அங்கே போய் பிழைக்க போன மக்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நேரத்துக்கு அப்புறமா, ஒரு சில காலங்களுக்கு அப்புறமான்னு சொல்லலாம், அவங்க அங்கேருந்து தன்னோட பிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழக்குயில்குடிக்கு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பிறந்த இடம் அப்படின்றது மறக்காது. அப்படி இருக்கும்போது அங்கே இருந்து இடம்பெயர்த்து வரும்போது அங்கே அவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டாங்களோ அந்த கழுவநாதனையும் காசிமாயனையும் பிடிமண்ணாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த கீழக்குயில்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஐயனார் கோயிலில் சிலையாக நிலைநிறுத்தி அவங்க வழிபாடு செஞ்சதில் உருவானது தான் இந்த கழுவநாதன் காசிமாயன் தெய்வங்கள். இன்னமும் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் 2 ஊர் மக்கள் சேர்ந்து கொண்டாடக்கூடிய திருவிழா. அதாவது முதல் 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல்கரை மக்களும், அடுத்த 15 நாள் வந்து கீழக்குயில்குடி மக்களும் சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுறாங்க. இந்த கோயிலில் உள்ள இருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறமா மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சமணர்களுக்குரிய சிற்பங்களையும் அதில் என்ன அதிசயங்கள் இருக்குன்றதையும் பார்க்குறதுக்காக மலை மேலே ஏறி போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 300 படிகளை கொண்ட இந்த சமணர் மலைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த ஐயனார் கோயிலில் இவ்வளோ ஒரு அதிசயங்கள் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த கோயில் மதுரையில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை வந்து இங்கே பாருங்கள். இந்த கோயிலை பற்றின இன்னும் நிறைய ரகசியங்களை அடுத்த தொடர்ச்சியில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வரலாற்று பதிவில் பார்க்கலாம்.